முதுமலை யானை முகாம். ஊட்டிக்கு சுற்றுலா போகக்கூடியவங்களில் பெரும்பாலான பேர் கண்டிப்பாக முதுமலைக்கும் போயிட்டு தான் வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு முதுமலைக்கு பலரும் போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த யானை சவாரி. மற்ற ஊர்லெலாம் யானையை கண்டால் நம்ம அஞ்சு அலறி ஓடுவோம், பக்கத்திலே போக மாட்டோம். ஆனால் முதுமலையில் உள்ள யானைகள்லாம் பார்த்தா நமக்கு அப்படியே கொஞ்சணும் போல், முத்தம் கொடுக்கணும் போல், விளையாடணும் போல் நமக்கு தோணும். காரணம் அங்கே அந்த யானைகளுக்கு வழங்கப்படக்கூடிய பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். அதாவது கோடை காலங்களில் யானைக்கு மதம் பிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதுக்கு ஒரு புத்துணர்ச்சி முகாம் மாதிரி அறநிலைத்துறையின் சார்பாக யானைகளெல்லாம் அந்த முதுமலைக்கு அழைச்சிட்டு போவாங்க. அந்த முகாம் எப்படி உருவானது அப்படிங்கிற வரலாறு தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். வெள்ளைக்காரன் காலத்திலேயே 1910 பார்த்திங்கன்னா ஜோம் ஹார்ட் அப்படின்னு ஒரு பகுதி முதுமலைக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த பகுதியில் யானைக்கான முகாமை அவங்க ஏற்படுத்துகிறாங்க. ஊட்டி இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய ஊட்டி உருவாவதற்கு காரணமே யானைகளுடைய உழைப்பு தான். அடர்ந்த மரங்கள் அதிகம் இருந்த ஒரு மலை அப்படின்னு நம்ம ஊட்டி மலையை சொல்லலாம். அந்த உதகமண்டலம் சொல்லக்கூடிய அந்த ஒத்தக்கல் மந்த், அந்த உதகமண்டலத்தில் பார்த்திங்கனாக்கா அதிகமான மரங்கள் அதிகமாக இருந்த காலகட்டம். அப்போது அந்த மரங்களையெல்லாம் வெட்டி அகற்றுவதற்கு, சாலைகள் போடுவதற்கெல்லாம் முதல்ல பயன்பட்டது எதுன்னா யானைகள். யானைகள் மீது தான் அந்த மரங்களையெல்லாம் ஏற்றி அதை அப்புறப்படுத்தி அந்த நிலத்தை சமப்படுத்தினாங்க. அப்போ அந்த யானைகள் தங்கிறதுக்கு ஒரு இடம் வேணும்ல, அதற்குன்னு ஒரு வீடு வேணும்ல, சாப்பாடெல்லாம் சாப்பிடணும், அது குளிக்கணும், அதை பராமரிக்கணும், அதுக்கு ஒரு இடம் தேவைப்பட்டுச்சு. அதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு இடம் தான் இந்த ஜேம்ஸ் ஹார்ட்னு சொல்லக்கூடிய 1910 வெள்ளைக்காரங்க ஏற்படுத்தின ஒரு முகாம். அதன் பிறகு வர்ற காலகட்டம் எப்படி மாறுது அப்படின்னா அங்கே இயற்கை எழில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய குறைய, மரங்கள் குறைய குறைய, மழை குறைந்து போய் வறட்சி ஏற்படுது. அந்த யானைகளை பராமரிப்பதற்கு தேவையான தண்ணீர் கூட இல்லாத அளவுக்கான ஒரு சூழல் அங்கே ஏற்படுது. அப்போது வேறு வழியே இல்லாமல் 1927ஆம் ஆண்டு தெப்பக்காடு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு அந்த யானை முகாமை மாற்றுறாங்க. அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் அந்த தெப்பக்காட்டில் தான் யானைகள் முகாம்களை பராமரிக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். அந்த தெப்பக்காடு அதில் உள்ள அந்த யானை முகாம் பார்த்திங்கன்னா அந்த யானைகளுக்கு பல்வேறு விதமான பயிற்சிகள் அவங்க கொடுக்குறாங்க. இந்த யானைகளே 3 விதமான பிரிவுகள் இருக்குது. 6 வயதிலிருந்து 15 வயதுடைய யானைகள், 15 வயதிலிருந்து 25 வயதுடைய யானைகள், 25 வயதிலிருந்து 40 வயதுடைய யானைகள் அப்படின்னு 3 பிரிவு இருக்குது. இதில் அந்த 6 வயதிலிருந்து 15 வயதுடைய யானைகளுக்கு சின்ன சின்ன வேலைகளை அதுக்கு கொடுக்குறாங்க. அதை விட கொஞ்சம் கடினமான வேலைகளை அந்த 25லிருந்து, அதாவது 15லேருந்து 25 வயது வரைக்கும் உள்ள யானைகளுக்கு கொடுக்குறாங்க. அதை விட கனமான வேலைகள், ரொம்ப சவாலான பணிகள் எல்லாம் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த 25லேருந்து 40 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய யானைகளுக்கு அவங்க கொடுக்குறாங்க. அன்னைக்கு யானைகளுக்கு வழங்கப்பட்ட பணி வேறு, இப்போ வழங்கப்படக்கூடிய பணி வேறு. அன்னைக்கு அடர்ந்த வனப்பகுதியாக உதகமண்டலம் இருந்ததுனால அவங்களுக்கு நிலப்பரப்பு தேவைப்பட்டது. அதனால் காடுகளை அழிக்கிற பணியை அவங்க செஞ்சாங்க. இந்த தெப்பக்காட்டுக்கு எப்போ மாறுதோ அப்போந்தான் வனவிலங்குகளுக்காக அந்த சட்டம் இயற்றப்படுது. அதில் மரங்களை வெட்டுவது தடை செய்யப்படுகிறது. அப்போ அந்த யானைகளுடைய தேவை அங்கே இல்லாமல் போகுது. மரத்தை வெட்ட வேண்டிய தேவையில்லை, யானையும் தேவையில்லைங்கிறப்போ அந்த யானைகளுடைய பயன்பாடு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா சவாரிகளுக்காக மட்டுமே இந்த யானைகள் பயன்படுத்தப்படுது. இந்த யானைகளில் பார்த்திங்கன்னா அந்த முதுமலையில் உள்ள அந்த யானை முகாமில் உள்ள இந்த சவாரி பார்த்திங்கன்னா தனிப்பட்ட ஒரு நபரும் சவாரி போகலாம், ஒரு 2-3 பேர் சேர்ந்தும் போகலாம், ஒரு குடும்பமே சேர்ந்து போகலாம், 2 குடும்பம் கூட ஏறி சேர்ந்து போகலாம். அந்த அளவுக்கு அந்த ஒரு பெரிய யானை மேலே உட்காந்து போகக்கூடிய அந்த அம்பாரியை வடிவமைத்து அதன் மீது சுற்றுலா பயணிகளை அமர்த்தி ஒரு குறிப்பிட்ட வழித்தடத்தில் அந்த யானையை அழைத்து கொண்டு போகக்கூடிய அந்த சுற்றுலா பணிகளுக்கு மட்டும், அந்த சவாரி பணிகளுக்கு மட்டும் இன்றைக்கி இந்த யானைகள் பயன்படுத்தப்படுது. சமீபத்தில் ஆஸ்கார் விருது பெற்ற படத்தில் நடித்த ஒரு தம்பதியர்கள், இந்த பகுதியை சார்ந்தவர்கள், அந்த யானை பராமரிப்புக்காக தன் வாழ்க்கையே தியாகம் பண்ணவங்களை நம்முடைய குடியரசுத் தலைவர்லேருந்து, நம்முடைய பிரதமர்லேருந்து, முதலமைச்சர் வரைக்கும் எல்லோருமே பார்த்து பாராட்டிவிட்ட சம்பவங்களையெல்லாம் நம்ம பத்திரிகையில் பார்த்துருப்போம்.
மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.